Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு NCERT class 10 ஓட chapter 12th chapter surface area and volumes exercise 12.2 ல first sum பார்க்கலாம். A solid is in the shape of a cone. ஒரு கோன் இருக்கு, ஸ்டாண்டிங் ஆன் த ஹெமிஸ்பியர் சொல்லியிருக்காங்க. ரெண்டு ரேடியஸுமே, அதாவது கோனோட ரேடியஸும் ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் 1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹைட் ஆஃப் த கோன் வந்து அதோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் 1 சென்டிமீட்டர்னா ஹைட் கூட 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சாலிட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் பையில் கொடுத்தாலே போதும். ஸோ பையோட வேல்யூவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஹெமிஸ்பியர் மேலே கோன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் வந்து ஒரு ஹெமிஸ்பியர் போட்டுட்டு கோன் மேலே ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதோட ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர். ஹெமிஸ்பியருக்கு இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான், ரெண்டுமே 1 சொல்லிட்டாங்க. இதுதான் ஹைட் ஆஃப் த கோனு. ஹைட் ஆஃப் த கோன் வந்து அதோட ரேடியஸ்க்கு ஈக்குவல்னு சொன்னதால் ஹைட் ஆஃப் த கோன் கூட 1 சென்டிமீட்டர்னு மார்க் பண்ணியாச்சு. இப்போது வால்யூம் ஆஃப் த சாலிட் கண்டுபிடிக்கணும். அதாவது வால்யூம் ஆஃப் த கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் பண்ணிட்டோம்னா வால்யூம் ஆஃப் த சாலிட் வந்து கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபிகர் இருக்குது. ஒன்று வந்து கோன், இன்னொன்று வந்து ஹெமிஸ்பியர். இப்போ இதோட டீட்டெயில்ஸ் எழுதிடலாம். ரெண்டுத்தோட ரேடியஸுமே 1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோனோட ஹைட் வந்து 1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ இங்கே வந்து வால்யூமோட ஃபார்முலாவை வந்து எழுதியிருக்கேன். கோனோட வால்யூம் ஃபார்முலா வந்து 1/3 πr²h. அதே போல் ஹெமிஸ்பியரோட வால்யூமோட ஃபார்முலா வந்து 2/3 πr³. ஸோ வால்யூம் ஆஃப் சாலிட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமின்னு எழுதிட்டு அதோட 2 ஃபார்முலாவும் எழுதிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன காமனாக எடுக்கலாம்னா 1/3 காமன் எடுக்கலாம், பை காமன் எடுக்கலாம், r² காமன் எடுக்கலாம். பிகாஸ் ரெண்டுத்தோட ரேடியஸுமே ஈக்குவல் தான். ஹைட் எடுக்க முடியாது, பிகாஸ் இங்கே ஹைட் இல்லை இல்லையா. ஸோ அப்போது நம்ம 1/3 πr² காமனாக எடுத்துகிட்ட பிறகு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே ஹெச் இருக்கும், இங்கே வந்து +2, இங்கே ஒரு ஆர் பேலன்ஸ் இருக்கும். இப்போ ஆருக்கு பதிலாக 1, ஹெச்சுக்கு பதிலாக 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா உள்ளே வந்து 3 ஆகிடும். 3 கேன்சல் ஆகிட்டு π cm³ தான் இந்த சம்மோட ஆன்சராக இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.